என்ன பூஜை போட்டிருக்கேன் சுவாமி? உங்களுக்கு சுத்த பூஜை சைவ பூஜை போட்டுருக்கீங்க. எனக்கு தெய்வ கணிதம் வந்து மணிமகுடம் கண்டி தான் பூஜை தரும். இந்த பூஜை எனக்கு வேண்டாம். இந்த பாருங்க, நீங்க சொல்றதுல அப்படி பகவான் சொல்லணும். பகவானா பார்த்து இதை கொடுத்தாலும் மனமகிழ்ச்சியா வாங்கிக்கிய ஆண்டவன் ஈஸ்வரத்தில் வரும்போது ஈஸ்வரன் கேட்கிறார், தேவர்களே 21 மாணவர்களுக்கு பூஜை போட்டு கொடுத்து அனுப்பியாச்சா? அவங்க எல்லாம் இவங்க போறது மாதிரி. ஐயோ, அவங்களுக்கு கல்யாணம் வர வேண்டுமா, கைவிட்ட வேண்டுமா, மங்க வேண்டுமா, உணர்ச்சி வேண்டுமா, நாட்டு வேண்டுமா? சரி, தேவகு கட்டி பெரிய கல்யாணம் பூஜை கிட்ட மட்டும் தான் பூஜை வைப்பாங்க. இப்படி பூஜை கேட்கிற தொடர்பான சுவாமிக்கு என்னப்படி நான் பூஜை கொடுப்பேன்னு ஆண்டவன் யோசிக்கும் போது தெய்வ லோகத்திலிருந்து ஏழை அகமை என்ற பெண்கள் தாலியை கச்சம் கட்டி ஆடி கொண்டிருக்கிறாள். ஏழையானவர்கள் எண்ணிருந்தால் ஒரு சின்னம் இருந்து ஒரு மணியாபுரம் தெரிந்த கனியா பாறை மீது விழுந்து 12 வாசியோடு வந்து தரித்தது. பாறையானது வெடித்திருந்த கனியார் மார்களும் தோழியமாக ஒரு ரெட்ட கனியா, ஒரு கருத்த கனியா, ஒரு சிவந்த கனியா, ஆகமத்தான் 2 கனியா. அப்பா தெய்வ கணிதர்களே, வடமான் முகத்தில் இருக்கக்கூடிய 21 மாணவர்களுக்கு நல்லபடியா பூஜை போட்டு கொடுக்கும். அப்படியா 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 அப்படி என்று சொல்லு. சரிதான். 21 மாணவர்களுக்கும் தெய்வ கணிதம் பூஜையிடுவதற்காக வரும்போது பார்த்தால் தொடரமான சுவாமி கேட்கிறேன், யாரப்பா நீங்களா? நாங்கதான் தெய்வ கணிதர்கள். நீ என்ன செய்வா? நான் வந்து மகுடம் அடிப்பேன். மகுடம் யார் அடிப்பேன்? மகுடம் அடிப்பையா அடிப்பியா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடி. நான் நேரத்தே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வரீங்க? நடுவுல இருக்குது. இது பொம்பளை பிள்ளை. பிறகு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு எப்ப ஆம்பளைக்கு வேஷம் போட்டியே போட்டதே போட்ட ஒரு கண்ணுக்கு லட்சணமான ஒரு பயிற்சி போட முடியாதானே? சாமி என்னத்தை போட்டாலும் இருக்கதே வெளியே தெரிய மாட்டேங்க. சரி, அது வேண்டாம். ஜோடி அடிக்கிறது யாரு? பின்னாடி இருக்கிற நம்ம தம்பி. ஆமா, அவனை செத்த எழுப்பி இருக்கு சொல்லு பிள்ளை. ஆமா, மொத்தத்துல எழுப்பிதான் இருக்கானோ? கூட்டத்திலேயே எழுப்பி வாங்கி இருக்கிறான். எழுப்பி இருக்கதே அவன் இவ்வளவு ரெட்டையாக எழுப்பி நின்னாங்களா? இவனுக்கு முகத்தை பார்க்கணும் ஏனிதான் கொண்டு போகணும் போல. இவன் காம்ப்ளான் பாய். ஆமா, இந்த பிள்ளை இருக்கா, இது கூட ஜோடியா வேஷம் கண்டது யாரு? வாய பேரு நல்ல குவிச்சு வச்சிருக்கான். அடி வாங்க வரும்போது. ஆமா, இவன் ஏன் வேஷம் கட்டாம இருக்கான்? ஆமா, கடவுளை ஒரு காலம் கம்மலம் கிடையாது. போயிட்டோம். சீக்கிரம் எல்லா இடத்துல ரெடியாக சொல்லு. பூஜை நேரத்துல சரியா வந்து என்ன வார்த்தை சுத்தி சுத்தி தான் ஆடணும். கூட போட்டேன்.
யாரையும் சரி அப்படி தவிர கை தூக்கிற கூடாது. அவன் ஐயா ஒழிஞ்சு அவன் எத்தனை கலாரத்தை தூக்கி இருக்கான். அவங்க கோயில அவன் தானே ஜாமி ஆடுவான். ஆமா அதுவும் சுடலைதான். ஆனா வித்தியாசமான ஒரு சுடலை. அவன் மேல வர்றது லாவெண்டர் சுடலை. லாவெண்டர் சுடலை. அதாவது நம்ம கோயில்ல சுடலமான ஜாமி என்ன கலர்ல இருக்க காலையில வரும்போது இருந்தாலும் மொத்தத்துல கருப்பு கலர்ல சிலையில இருப்பாங்க. சில கோயில்கள்ல பெயிண்டிங் அடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா அவன் கோயில்ல சிலை வச்சது அவன் தான். சாமி கேட்டிருக்கு எனக்கு என்ன கலர்ல என்ன வைக்கணும் ஆசையா இருக்கு அந்த கலர்ல வை. அவருக்கு பிடிச்ச கலர்